ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியும் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம். கர்த்தர் உன்னோடு இருப்பார். இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த வசனத்தை கேட்டாலும் சில நேரங்களில் மறுபடியும் மறந்து போகிறாங்க. ஒரு சூழ்நிலை எதிராக வரும்போதோ, ஒரு பிரச்சனை வரும்போதோ, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போதோ, ஒரு விபத்துகள் மாதிரி ஏற்பட்ட செய்தி கேள்விப்படும் போதோ உடனே கலங்கி போயிடுறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, மாம்சத்தில் அவங்க ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வேதம் சொல்கிறது கர்த்தர் உன்னோடே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு சொன்ன வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. இப்போ உபாகமம் 31 8 வசனம் வாட்சி பார்த்தீங்கன்னா, உபாகமம் 31 8 வசனத்தில் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். சொல்லுங்க, அவர் என்னோடே இருப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கை விடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் எனக்கு முன்பாக போகிறவர். அப்போ தேவன் எனக்கு முன்பாக போகிறார்னா நான் அவரை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? அவருடைய அடிச்சோடுகள் என்ன செய்யணும்? நான் பின்பற்றி நடக்கணும். எப்படி பின்பற்றி நடக்கிறது? சமுதாயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்றது பொறுத்து தான் தேவனுடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படும். சபையில் நம்ம எப்படி நடந்து கொள்றது பொறுத்து தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். வசனம் சொல்லுது பாருங்க, அவர் என்னோட இருக்கிறதுனால நான் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். முதலாவது வீடியோ பார்க்குற நீங்கள் எதை குறித்து பயப்படாதீங்க. டாக்டர் பார்த்து அவ்வளோதாங்க, நீங்கள் இன்னும் 1 மாதம் தான் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்கிறாங்களா? பயப்படாதீங்க. 1 மாதம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த 1 மாதத்தில் நீங்கள் தேவனோட எவ்வளோ அன்பாக நடக்கணும் நடங்க. இந்த உலகத்தின் வாழ்வை நமக்கு அடக்கும்பொழுது நம்ம பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு இருப்போம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவரோட நடக்க போகிறோம். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார். இந்த பூமியில் நம்ம கண்ணை மூடும் காலம் வரும்போது நாம் அவர் கூட இருப்போம். அட்ரஸ் தான் மாறப்போகுது. பூமியில் நீங்கள் ஒரு அட்ரஸில் இருக்க போகிறீங்க, இன்னொரு நாள் வேறு அட்ரஸ் மாறப்போகுது, பரலோகத்தின் அட்ரஸ் மாறப்போகுது. அல்லேலூயா. அந்த இதை குறித்து நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். ஒரு பயம் வரும்போது நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு கலக்கமான சூழ்நிலை வரும்போது நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. வேதம் சொல்லுது பாருங்க, அவர் நம்ம கூடவே இருக்கிறாராம். நாம் ஏன் பயப்படணும்? உலகத்தில் மனுஷன் சொல்கிற வார்த்தை மாறி போகும். இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லுவான், திடீர்னு நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவான். ஒரு கடனே கேட்டிருப்பீங்க, அவர்கிட்ட இருக்குமா இல்லைன்னு தெரியாது, ஒருவேளை வச்சுட்டு கூட இல்லாமல் இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னது? நான் உனக்கு முன்பாக போகிறேன். மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நான் உனக்கு முன்பாக போகிறேன்னு சொன்ன வார்த்தை தேவன் காப்பாற்றினார். மோசேயுடைய கடைசி வரைக்கும் கூட தான் இருந்தார். அதே தேவன் தான் நம்ம சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாத, கலங்காத. அப்ப வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. யாத்திராகம் 13 21 22 வசனம் வாசிக்கும் போது, இரவும் பகலும் தேவன் கூட எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பார்த்தாங்களாம். இந்த வருடத்துல இரவும் பகலும் கர்த்தர் உன்னோடு இருப்பதை என்ன செய்யலாம்? நாம் பார்க்க முடியும். நீ பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் உங்களோடு இருந்தார். எத்தனை விபத்துகளை தேவன் காப்பாற்றினார், எத்தனை சூழ்நிலைகள் தேவன் காப்பாற்றினார், எத்தனை முறை நம்ம உலகத்தில் இருப்பது காட்டிலும் செத்துப்பது நல்லதுன்னு நீங்க நினைக்கிற இடத்துல தேவன் வசனத்தை அனுப்பி உங்களை காப்பாற்றினாரு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லி, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு முறை ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப கவலையில் இருந்தார், ரொம்ப ஒரு சோகமான சூழ்நிலையில் இருந்தார். எதேச்சியாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் அவர்கிட்ட பேசிக்கும் போது கடையில் ஒரு டீ வாங்கி கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவருடைய நிலைமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். பிரதர், வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க, தைரியம் பாருங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நேசிப்பார், அவர் உங்களை நேசிக்கிட்டு தான் இருக்காரு. நீங்கள் இன்றைக்கி உங்கள் இதயத்தின் கதவை திறந்து நீங்கள் அவர்கிட்ட உங்களுடைய இதயத்தை கொடுங்க, அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் சொல்லும்போது கொஞ்ச நேரம் கேட்டுட்டு கொஞ்சம் அப்போ தான் முகத்தில் கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்தது. அவர் சொன்னார், பிரதர், இன்றைக்கி நீங்கள் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தா, இந்த இடத்துல நீங்கள் சந்திக்காமல் இருந்தால் இன்றைக்கி சாயங்காலம் நான் செத்துருப்பேன். ஏன்னா இன்றைக்கி சாயங்காலத்தில் நான் சாக வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருந்தேன். அதுக்காக எல்லாமே விஷ பாட்டிலாக நான் வாங்கி வச்சுட்டேன். ஆண்டவராக பார்த்தவங்களை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாகக்கூடிய முடிவு ஏன் எடுத்தார்? நல்ல ஒரு வாலிப வயசு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்லி, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார், உங்களுக்காக ஜீவன் கொடுத்தார், உங்களுக்காக தான் பிறந்தார், உங்களுக்காக தான் உயிரோடு எழுந்தார், அந்த தேவன் மீண்டும் உங்களுக்காக உயிரோடு வரப்போகிறார் சொல்லும்போது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைச்சது.
இன்னைக்கு வரைக்கும் நல்ல கான்டாக்டில் அவர் இருக்கிறார். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய அன்பு பற்றி நம்ம சொல்லும்போது தான், ஒரு வசனத்தை பற்றி சொல்லும்போது வசனத்தில் ஜீவன் இருக்குங்க. உங்களுடைய சொந்த அறிவில் எந்த ஜீவன் இருக்காது. வேத வசனம் நம்ம சொல்லும்போது தான் கர்த்தருடைய ஜீவன் வசனத்தில் இருக்கிறதுனால ஒரு மனுஷனை தேற்றும், ஒரு மனுஷனை இது மாற்றும். யோபு 19ஆம் அதிகாரத்தில் 25-27 வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, இத்தனை வருடங்களாக அவன் தேவன் என்ன செய்யற, நான் பார்த்ததில்லை, தேவ சமூகத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றான். யோபு சொல்றான், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே நான் தேவனை பார்ப்பேன் அப்படின்னா. எவ்வளவோ சூழ்நிலை இருந்தது யோபுக்கு, ஆனாலும் பயப்படலை, கலங்கலை, வருத்தப்படலை. என் சொந்த கண்களாலே என் மீட்பரை என்னை காண்பேன்னு சொன்னான். இதுதாங்க உண்மையான ஒரு வார்த்தை. உங்கள் இருதயம் பயப்படாமல் இருந்துச்சுன்னா, உங்கள் இருதயம் கலங்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை குறித்து யோசிக்க மாட்டீங்க. இருதயம் பயப்படும் போது என்னன்னா, இந்த சகதியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா, அதில் சில மீன்கள் இருக்கும், சகதியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த மீன் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு யாராவது சகதியை நல்லா குழப்பி விட்டாங்கன்னா, அது வரைக்கும் உள்ள மறைஞ்சிருக்கிற மீன் திடீர்னு மேலே நிற்கும். அந்த மூச்சு வாங்குறதுக்கு, ஏன்னா தண்ணி எல்லாம் இப்போ சகதி ஆயிடுச்சு, அதுக்கு ஏர் கிடைக்காது. இப்படி உங்கள் இருதயத்தை குழப்புகிறவங்க, உங்கள் இருதயத்தை தேவையில்லா வார்த்தையில் போட்டு விசனப்படுத்தும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக தற்கொலை ஆவிகள் உள்ளவர். நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து கிறிஸ்துவின் வசனத்தை பற்றி நீங்கள் நடக்கணும். எப்படி நடக்கணும்னா, எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரோடு இருப்பேன், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், எனக்கு முன்பாக போகிறவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, சர்வ லோகத்தை படைத்தவர், எனக்காக ஜீவன் தந்தவர், எனக்காக உயிரோடு இருந்தவர் என்னோடு இருக்கிறதுனால நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன்னு சொல்லும்போது உங்கள் கலக்கமெல்லாம் மாறி போகும். ஏனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, எந்த சூழ்நிலை திகைந்து போகாதீங்க. சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக ஜீவன் தந்தவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார், என் மேய்ப்பர், என் நல்ல மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பசும்புல் மேய்ச்சலை நடத்துவார், நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தைரியம் பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்க சாதாரண மனுஷனா இருக்கலாம், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சின்ன மனுஷனுக்குள்ள தேவன் வந்துட்டார்னா அவர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன் தான் தாவீது. தேவன் அவனை தேடி போனார் சாமுவேல் மூலமாக. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அரசனா மாறினான். உங்கள் வாழ்க்கையும் ஒரு பெர்ஃபெக்டான லைஃபாக மாறும். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. எந்த சூழ்நிலும் நேர்மையான வழி நீங்கள் விட்டுறாதீங்க. குறுக்கு வழி, பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, அநியாயமான சம்பாதிக்கிறது வேண்டாம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பான சொல்லப்பட்டிருக்கு. குறுக்கு வழியில் வருகிற எந்த ஒரு பணம் வேண்டாம். இன்னொரு மனுஷனுடைய பெருமோசனை தட்டி விட்டு நீங்கள் பெருமோசனை வாங்காதீங்க. கோல் சொல்லி பொறாமைகளோ ஒரு இடத்த பறிக்காதீங்க. நேர்மையான வழியில் போங்க. கர்த்தர் தரு ஆசீர்வாதத்தோட ஐஸ்வர்யத்தோட வேதனையை கூட்ட மாட்டார். உலகத்தான் சம்பாதிக்கிற குறுக்கு வழி பணத்தில் வேதனையோடு சம்பாதிக்கிறான். என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் நிச்சயமா அது வேதனை உள்ளது. ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம், சமாதானம், நீங்கள் நேர் வழியில் நடக்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் தைரியமாக இருங்க. ப்ரமோஷன் போகுதா கிடைக்கலையா விடுங்க, பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பதுதான் பெரிய ப்ரமோஷன். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருந்தாலும் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இருதயத்தின் பயத்திலிருந்து மாற்றி போடுங்க. இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க கர்த்தர் நீர் உங்கள் தேவ தூதரை அனுப்பி உடைய பிரசன்னத்தை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உடைய பிரசன்னம் அவங்களோடு இருப்பதாக நீ அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன்.